Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில். எனது பிக் பாஸ் மணிக்கு வெளியா இன்னொரு ஆள் இருக்கா? என்னங்க சொல்றீங்க? அதுவும் இதை பத்தி ரவீனா தான் நிக்சன் கிட்ட போட்டு உடைச்சிருக்காங்களா? நேத்துக்கு எபிசோட பார்த்தவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ரவீனா வந்திருந்தாங்க, அதுக்கப்புறமா அவங்க பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க நிக்சன் கிட்ட. இன்ஃபேக்ட் மணி கிட்ட வந்து நிறைய பேசி பார்க்கவே இல்லை, கொஞ்சம் மினிமலாக தான் பேசிட்டு இருந்தாங்க. பட் ரவீனா பார்த்தீங்கன்னா நிக்சன் கிட்ட பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நான் வந்து மணியை பார்த்த உடனே இந்த விஷயத்தை கேட்கணும்னு தான் வந்திருந்தேன், ஆனால் இந்த வீட்டில் எப்படி கேட்கறது அப்படின்னு தான் தெரியல. சரி, அதனால அவர் வெளியே வரணும் அப்படின்னு தான் நான் இப்போ வரைக்குமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அப்படின்னா, வெளியே அவருக்கு இன்னொரு ஆள் இருக்கு, அது எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனால் இதில் என்ன விஷயம்னா, மணியுமே அந்த கேர்ளை லவ் பண்ணுறாரா அப்படின்னும் எனக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் இதுக்கான எந்த ப்ரூஃபுமே கிடையாது. இதை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டு தான் கிளாரிஃபை பண்ண முடியும், பட் இந்த வீட்டுக்குள்ளே பண்ண முடியாது அப்படின்றத பற்றி தான் நிக்சன் கிட்ட வந்து ரவீனா ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே மணிக்கு வந்து ரவீனா நிக்சன் கிட்ட பேசுறது பார்த்தாலே பிடிக்காது. ஏன்னா மணிக்கு வந்து இந்த ஏ டீம் அப்படின்னு சொல்றப்படுற இந்த மாயா கேங்கை பார்த்தாலே இவருக்கு வந்து பிடிக்காது. அவங்க என்ன சொன்னாலுமே இவர் வந்து ரியாக்டே பண்ண மாட்டார் இல்லையா மணி. அதே மாதிரி நிக்சன் கிட்ட வந்து ரவீனா போய் பேசும்போது கூட அவருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. நீ எதுக்காக எப்ப பார்த்தாலும் நிக்சன் கிட்ட பேசிட்டே இருக்க, நீ அவன் கிட்ட பேசுறது குறைச்சிக்கோ, அவன் நம்மளை பத்தியுமே தப்பா பேசியிருந்தான், அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அவன் கிட்ட போய் பேசுற அப்படின்னு சொல்லி ஒரு பொசசிவ்னஸுமே இருந்துச்சு மணிக்கு. அண்ட் அதையும் மீறி வந்து நேத்திக்கு ரவீனா பாத்தீங்கன்னா நிக்சன் கிட்ட பேசுறதால ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா மணியை பத்தியே இப்படி பின்னாடி பேசுறது வந்து பல பேருமே இப்போ இதெல்லாம் சரி கிடையாது ரவீனா அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் உனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தெரிய வந்திருந்தாலுமே நீங்க இதை பத்தி வெளியே கிளாரிஃபை பண்ணியிருந்திருக்கணும். இப்படி கேமரா முன்னாடி இத்தனை பேர் பாக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே எல்லாருக்கும் தெரியப்படுத்துற மாதிரி இல்ல நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னு ரவீனாவை நிறைய பேர் வந்து குத்தம் சொல்லிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி ரவீனா நிறைய பேசிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி நிக்சன் கிட்ட நான் வெளியே போய் நிறைய எபிசோட பார்த்தேன், அது பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கு தெரிய வந்துச்சு, நான் வந்து முழுக்க முழுக்க மணிக்காக தான் விளையாண்டுருக்கேன், ஆனா மணி என்ன நல்லாவே யூஸ் பண்ணியிருந்திருக்காரு. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது யோ கருமமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் ரவீனா வந்து நிக்சன் கிட்ட ரியாக்ட் பண்ணியிருக்காங்க. கருமம் அப்படின்னு சொல்றது மணி அண்ட் ரவீனாவோட இந்த லவ்வையே அவங்களே கொச்சிப்படுத்துற மாதிரி தான் பேசியிருந்திருக்காங்க. அந்த சமயத்துல நிக்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல தான் அவர் வந்து கேட்கிறாரு, என்னன்னா உனக்கு ஏதாச்சும்னா எனக்கு கால் பண்ணிருக்கலாம்லடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா இந்த விஷயம் வந்து பல பேருமே ஃப்ரெண்ட்ஷிப்பா பார்த்தாலும் பாய் பெஸ்டிப்பா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிட்டுமே வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு பொண்ணு வந்து டவுனா இருக்கிற சமயத்துல ஒரு பையன் இந்த மாதிரி பேசுறானா அந்த பொண்ணு கிட்ட இந்த பையனுக்கு ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்குன்னு தானே அர்த்தம். அந்த மாதிரி எல்லாமே சோஷியல் மீடியா பக்கத்துல மீம்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் மூலியமா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நிக்சன் வந்து இப்போ வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட்ல தான் பேசிட்டு இருக்காங்க. பட் மணி ஆனா ரவீனா வந்து மணியை பத்தியே நிக்சன் கிட்ட தப்பா போட்டு கொடுக்கறதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லதாவே கிடையாது. அண்ட் ரவீனா பாத்தீங்கன்னா இது வரைக்குமே நிக்சனை பத்தி தப்பா பேசினது கிடையாது. அண்ட் நிக்சனுமே அதே மாதிரி ரவீனாவை பத்தி பர்டிகுலரா எதுவுமே தப்பா பேசினது கிடையாது. இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் இருக்கு. அதே மாதிரி ரவீனாவோட ஃபேமிலிக்குமே நிக்சன் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் போல, நீ ரொம்ப நல்லா பாடுற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. வெளியே வந்ததுக்கு அப்புறமா ரவீனாவோட தரப்புல இருந்து அவங்க வீட்டுல இருந்து எல்லாருமே நிக்சனுக்காக ஒரு ஹிப் பெல்ட் கூட பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபேமிலிக்கு வந்து நிக்சனை ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்ட் அப்படிங்கிறதுனால. ஆனா நிறைய பேர் இது வந்து தப்பா தான் இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ரவீனா வந்து இப்போ மணியை பத்தி தப்பா பேசின இந்த வீடியோ தான் இப்போ வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க வீட்டுக்குள்ள வந்து புலம்புறது பூராவே மணிக்கு வந்து வெளியே ஆள் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஷேர் பண்ணியிருக்காங்க ரவீனா. இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா மணி எப்படி ரியாக்ட் பண்ண வர அப்படின்னு கூட தெரியல. தன்னுடைய சொந்த லவ்வரை பத்தி எப்படி ஒருத்தவங்களால இப்படி வெளிப்படையா கேமரா முன்னாடி பேச முடியும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ஃபேன்ஸ் எல்லாருமே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரவீனா ஷேர் பண்ணி இந்த விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறமா. ஸோ இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட் மூலியமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட நினைச்சிருங்க. Experience the next level of imaging with the Vivo X100 series. Buy now. சத்யஜோதி பிலிம்ஸ் வழங்கும் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உங்கள் அபிமான திரையரங்குகளில்.